வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று மர்மத்துக்குள்ள போக போறோம். காலத்தால மறக்கப்பட்ட கண்டங்கள் கடந்து நீளும் ஒரு மர்ம கதை இது. சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்ற ரெண்டு பழங்கால உலகங்களை இணைக்கிற ஒரு ரகசியத்தை நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. எங்கேயோ இருக்கிற பசுமையான ஒரு இந்திய கிராமம், இன்னொரு பக்கம் மணல் சூழ்ந்த எகிப்திய கல்லறை. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? யோசிச்சாலே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க, இந்த நம்ப முடியாத தொடர்புக்கு பின்னால என்ன இருக்குன்னு பாப்போம். நம்ம மர்மத்தோட முதல் துப்பு தென்னிந்தியாவிலிருந்து தான் தொடங்குது. வாங்க, நேரடியா 4ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டுக்கு போவோம். அங்க ஒரு சின்ன கிராமத்துல தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. 1979ஆம் வருஷம் சேலம் பக்கத்துல ஒரு கிராமத்துல சும்மா மண்ணுக்குள்ள கிடந்த ஒரு கல் ஒரு அசாதாரணமான கதைய சொல்ல ஆரம்பிச்சது. அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்த அந்த கல்வெட்டு ஒரு உள்ளூர் ஹீரோவோட கதைய நமக்கு சொல்லுச்சு. அதுதான் நம்ம மர்மத்தோட முதல் ஆதாரம். தெப்பாலின்னு ஒரு ஊர்ல கிடைச்ச அந்த கல்வெட்டுல ஒரு தனி மனுஷனோட நல்ல மனசை பத்தி சொல்லியிருக்கு. அதாவது அந்த பகுதி மக்களுக்கு தண்ணி குடுக்கறதுக்காக வியாக்கன் கோப்பன் கண்ணதேவன் ஒருத்தர் ஒரு நீரோற்ற வெட்டி கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த கோப்பன்ற பேர்லயே ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் பாதுகாப்பவன், இல்லனா பாதுகாப்பை வழங்குபவன். இது வெறும் பேர் மட்டும் இல்ல, அவர் அந்த சமூகத்துக்கு செஞ்ச சேவைக்கான ஒரு பட்டமா கூட இருக்கலாம். மக்களை காத்த ஒரு தலைவர் அவர். சரி, இப்போ தமிழ்நாட்டுல இருந்து நம்மளோட கதை அப்படியே ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி பாலைவன மணலுக்கு அடியில புதைஞ்சிருக்கிற ஒரு ரகசியத்தை நோக்கி போகுது. வாங்க, பழம்பெரும் ஈஜிப்டுக்கு போலாம். இந்த ரெண்டு உலகத்தோட வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் தமிழ்நாட்டோட செழிப்பான உயிர் கொடுக்கிற நீரூற்று, இன்னொரு பக்கம் ஈஜிப்தோட சுட்டரிக்கிற பாலைவன பாறை. சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணுது இல்லையா? ஆனா நம்ம கதையோட அடுத்த துப்பு இந்த ரெண்டு இடத்தையும் தான் இணைக்குது. இங்குதான் மர்மம் உச்சகட்டத்துக்கு போகுது. தமிழ்நாட்டுல இருந்து பல ஆயிரம் மைல் தூரத்துல ஈஜிப்ட்ல ஒரு பாறையில ஒரு கல்வெட்டு. இதுல என்ன இருக்கு தெரியுமா? அதே கோப்பன் என்ற பெயர். கோப்பன் வந்தான் அப்படின்ற இந்த சின்ன வரி ஒரு பெரிய புதிருக்கு கதவு திறந்து விடுது. ரெண்டு கோப்பன்கள், ரெண்டு கண்டங்கள், இது எப்படி சாத்தியம்? இந்த மர்மம் முடிச்ச அவிழ்க்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அவங்க பயன்படுத்தின எழுத்துக்கள் தான். வாங்க அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த ரெண்டு கல்வெட்டையும் இணைக்கிற அந்த முக்கியமான விஷயம் தமிழ் பிராமி எழுத்து. இது தென்னிந்தியாவில மட்டும் புழக்கத்துல இருந்த ஒரு தனித்துவமான எழுத்து முறை. பிராமி எழுத்தையும் தமிழ் மொழியோட ஒலி அமைப்பையும் கலந்தது உருவாச்சு. அப்படிப்பட்ட எழுத்து எகிப்துல கிடைச்சிருக்குன்னா அங்க ஒரு தமிழர் இருந்திருக்காருன்றதுக்கு இது ஒரு மறுக்க முடியாத ஆதாரம். இப்போ ரெண்டு கல்வெட்டையும் பக்கத்துல வச்சு பார்ப்போம். தமிழ்நாடுல வியக்கன் கோப்பன் ஒரு நீரூற்ற வெற்றார். எகிப்துல கோபன்ற ஒருத்தர் வந்து பாக்குறார். செஞ்ச வேலைகளும் முழு பேரும் வேற வேறையா இருந்தாலும் அந்த மையப்புள்ளி, அதாவது கோபன்ற பேரு, இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்குது. இந்த நம்ப முடியாத பயணத்துக்கு பின்னால என்ன காரணம் இருக்கும்? அதுக்கான பதில் அந்த காலத்தோட பரபரப்பான வர்த்தக வழிகள்ல ஒளிஞ்சிருக்கு. நாம நினைக்கிற மாதிரி அந்த காலத்து தமிழர்கள் அவங்க ஊரோட மட்டும் இருந்தவங்க இல்ல. அவங்க துணிச்சலான கடல் பயணிகள், உலகளாவிய வர்த்தகர்கள். இந்தியால இருந்து எகிப்து வரைக்கும் இருந்த வர்த்தக பாதைகள் வெறும் பொருட்களை மட்டும் கொண்டு போகல, யோசனைகளையும் மனிதர்களையும் கூட சுமந்துட்டு போயிருக்கு. கோப்பனோட பேர் அந்த பயணத்தோட ஒரு சாட்சியா இருக்கலாம். ஒரு தமிழ் வணிகரோட பயணத்தை சும்மா கற்பனை பண்ணி பாப்போமே. முதல்ல இந்தியால இருந்து மிளகு, முத்து மாதிரி பொருட்களை சேகரிக்கணும். அப்புறம் கடல்லையும் தரையிலையும் ரொம்ப கஷ்டமான நீண்ட பயணம் போகணும். எகிப்து துறைமுகங்கள்ல அந்த பொருட்களை விற்கணும். கடைசியா தம் பயணத்தோட நினைவா ஒரு பாறையில தம் பேரை எழுதி வைக்கணும். இப்படிதான் ஒரு தனி நபரோட அடையாளம் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு போயிருக்க முடியும். சரி, நம்மளோட இந்த துப்பறியும் பயணம் ஒரு முடிவுக்கு வருது. கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்துட்டோம். ஆனா கோபனை பத்தின கடைசி மர்மம் இன்னும் தீரவே இல்லை. நமக்கு என்ன தெரியும்? இன்னும் என்ன தெரியாம இருக்கு? இப்போ நம்ம கிட்ட ரெண்டு சாத்தியங்கள் இருக்கு. தியரி என்னன்னா, தன் கிராமத்துல நீரூற்று வெட்டின அதே கோபன்தான் ஒரு வர்த்தகரா எகிப்துக்கும் பயணம் செஞ்சிருக்கார். ரெண்டாவது தியரி, கோபன்றது ஒரு வணிக குழுவோட பொதுவான பேரா இருக்கலாம். அதனால ரெண்டு பேரும் வேற வேற ஆட்களா இருக்கலாம். தொடர்பு இருக்குன்றது உறுதியாயிடுச்சு. ஆனா அந்த ஆள் ஒருத்தரா இல்ல ரெண்டு பேரான்றதா இன்னும் மர்மமா இருக்கு. அப்போ கோபன் ஒருத்தரா இல்ல ரெண்டு பேரா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் உறுதியான பதில் இல்ல. இது மாதிரி தீர்க்கப்படாத மர்மங்கள் தான் வரலாற்றை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோப்பனோட கதை ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி தான். அந்த காலத்துல உலகம் எவ்வளவு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருந்ததுன்னு இது நமக்கு காட்டுது. இவரை போலவே இன்னும் எத்தனை கதைகள், எத்தனை இணைப்புகள் நாம கண்டுபிடிக்கிறதுக்காக பூமிக்கடியில காத்துக்கிட்டு இருக்கோம்.
வரலாறு அதோட ரகசியங்களை அவ்வளோ சுலபமா விட்டு கொடுக்காது இல்லையா?